திருவண்ணாமலையில் வேலூர் ரோடு வேங்கைக்காலில் பார்த்தீங்கன்னா 30க்கு 40 அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமில் கூடவே பால்கனியில் பர்குலா டிசைன் கொடுத்து டஃபட் கிளாஸ் யூஸ் பண்ணி டபுள் கலரில் ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 40ன்றதுனால சைடில் வென்டிலேஷனுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் போடுவாங்க. அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. இந்த வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 20% ஆஃப் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி போடணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா போர்ட்டிக்குள்ளே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா சைடு வாலில் செக்குடு வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கதவுக்கு பக்கத்தில் 3 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சைடில் விண்டோஸ் வச்சுருக்காங்க காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மோட்டருக்கான ப்ரொவிஷனும் ஹீபி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிரானைட் ஸ்டெப்ஸும் இந்த வீட்டோட மெயின் கதவு வேங்கை மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கதவை ஃபிட் பண்ணலைங்க. அதேமாதிரி பாலிஷும் பண்ணோம். அந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. க்ளீன் பண்ணாதனால திங்ஸ் அப்படியே இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. 30க்கு 40ன்றதுனால ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது லிவிங் ஹாலு. அதேமாதிரியே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓபி ஜிப்சமில் கூடவே ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிங் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங் பண்ணணும். அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் மேக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஏன்னா சைடில் காம்பவுண்டு போட்டு சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்லாம் இன்னும் ஃபிட் பண்ணலைங்க. அந்த ஒர்க்கும் பெண்டிங் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்ட பின்னாடி எல்லா ஒர்க்குமே பக்காவாக ரெடி பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் கிடையாது. அதேமாதிரி ஃபால் சீலிங்கும் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூமோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்ரூம் கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க 2 பெட்ரூம்லேயுமே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும். அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் ரொம்ப ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் டாப்பில் சிங்க்கு டேப் எல்லாமே கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஆர்ஓ ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி வைக்கிறதுக்காக ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்து எஸ்எஸ்டியில் கைப்பிடி வைப்பாங்க. அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸில் ரோடு போடுவாங்க. ஜல்லி கொட்டியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு போட்டுருவாங்க. இன்னும் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்ணாமலை மலை தலிஸ்னு பக்காவாக தெரியுதுங்க.
அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அதாவது 3வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்கோட தெரியும். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கைக்கால் லிமிட்லேயே இருக்குங்க, அதாவது கலெக்டரேட்டாண்ட போக தேவையில்லை, வேங்கைக்கால்லேயே இருக்குது. 30க்கு 40 சைஸு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பொதுவாகவே அமையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கேட்குறீங்க, அவங்களுக்கு இந்த வீடு வந்து சூட்டபுள் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.